குவார்டைல்ஸ் மீன்ஸ் ஒரு செட் ஆஃப் டேட்டாவை எத்தனை குவார்ட்டராக பிரிக்க முடியுமோ அதோட வேல்யூ தான் குவார்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ குவார்டைல்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இதுதான் குவார்டைல்ஸோட ஃபார்முலாஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. Q3 Q1 இது எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், ஈஸியாக எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ 2, 8, 10 இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நிறைய வேல்யூஸ் இருக்குன்னா அது எப்படி வந்துட்டு குவார்ட்டராக பிரிக்கலாம், எந்த வேல்யூவில் வந்து குவார்ட்டர் பிரியுது, அதுதான் வந்து குவார்டைல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ Q1னா லோவர் குவார்டைல். இப்போ எது லார்ஜஸ்ட் வேல்யூவோ அதுதான் லார்ஜஸ்ட் குவார்டைலாக இருக்கும். ஸோ லோயஸ்ட்னு கேட்டால் எப்போவுமே Q1 தான் லோயஸ்ட்டாக இருக்கும். என்டர் குவார்டைல் ரேஞ்ச் மீடியன்னா Q2ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்க ரொம்ப பெரிய ஃபார்முலாஸ்லாம் தேவையில்லை. Q3 Q1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ n மீன்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேவா? இப்போ n எல்லா ஃபார்முலாஸுமே n இருக்குது பார்த்தீங்களா? n மீன்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதுதான் n. இப்போது குவார்டைல் ஃபார்முலா Q1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா n+1 டிவைடட் பை 4 அவ்வளோதான் Q1. Q3 வந்து n+1 டிவைடட் பை 4 தான். முன்னாடி வந்து ஒரு 3 வரும், ஏன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தேர்ட் குவார்டைல் இல்லையா? ஸோ n+1 டிவைடட் பை 4 × 3 அவ்வளோதான். இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் ஆர் மீடியன் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த Q3யும் Q1 ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் நான் சொன்னேன் இல்லையா? அப்போது இன்டர் குவார்டைல் ரேஞ்ச்னா Q2 = Q3 - Q1. அதே குவார்டைல் டீவியேஷன் அப்படின்னா அதே வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ குவார்டைல் டீவியேஷன் மீன்ஸ் இங்கே பாருங்கள், Q3 - Q1 2. ஸோ எல்லா வேல்யூலும் Q1 Q3 கண்டுபிடிச்சா போதும். இன்டர் குவார்டைல் ரேஞ்ச்னா என்ன ஃபார்முலா? Q3 - Q1. ஸோ குவார்டைல் டீவியேஷனா Q3 - Q1 டிவைடட் பை 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன்னா Q3 - Q1 Q3 + Q1 அவ்வளோதான். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து Q3 Q1 வருது இல்லையா? ஸோ இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். Q1 எப்படி கண்டுபிடிக்கிறது? n+1 டிவைடட் பை 4. Q2 எப்படி கண்டுபிடிக்கிறது? n+1 டிவைடட் பை 2 ஆர் மீடியன். Q2 ஆர் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் ஆர் மீடியன். நெக்ஸ்ட் how to find Q3 மீன்ஸ் n+1 டிவைடட் பை 4 தான். முன்னாடி வந்துட்டு ஒரு 3 வந்துடும், அவ்வளோதான். ஸோ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பாருங்களேன், டிட்டர்மைன் த மீடியன் ஃபர்ஸ்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல் அண்ட் ஆல்சோ த இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் ஃபார் த கிவன் டேட்டா. இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து எத்தனை குவார்ட்டர்ஸாக பிரிக்குது, எந்த நம்பர் எந்த குவார்ட்டர் கிட்ட டிவைட் ஆகுது, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதுதான் டேட்டா, நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் இதுமாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். மீடியன் தானே கேட்டிருக்காங்க. மீடியன்னா இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் தானே. மீடியன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீடியன் என்ன, சென்டரில் இருக்கிற வேல்யூ தானே நம்ம மீடியன் சொல்லுவோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9, டோட்டலாக 9, சென்டரில் இருக்கிறது 38. ஸோ ஆப்வியஸாக இதான் மீடியன்.